என்னடா இந்த பாண்டரங்க இப்படி நடக்க விட்டான்னு பாக்குறீங்களா? இங்க பாருங்க, இதெல்லாம் நம்ம நிலம் தான். இங்க என்ன ஃபேக்டரி வேணாலும் நீங்க கட்டலாம். யூ கட்டிங் எனி ஃபேக்டரி. இங்க இருந்து அந்த வாய்க்கால் தலைமலை வரைக்கும் 50 ஏக்கரா நம்மளுதான். 50 ஏக்கரா. யோ வையரா சொல்லியா? 500 acres. சொல்றேன் இருங்கோ. இவாளுக்கு ஃபேக்டரி கட்டுறதுக்கு 50 ஏக்கரா பத்தாதான், 500 ஏக்கரா வேணுங்க. அவ்வளவு நிலத்தையும் வாங்கணும்னா எக்கச்சக்கமா பணம் வேணுமே. பணம் கிடக்குதியா பணம்? 2 பர்மிட், 3 கான்ட்ராக்ட், 4 பஸ் ரூட்டுன்னு கையெழுத்து போட்டா அவனவன் கட்டா பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு பொண்டாட்டியோட காலில் விழுந்து போட்டோ எடுத்துட்டு போவானுங்க. அது முக்கியம் இல்லையா? என்ன மாதிரி மந்திரிகளுக்கு அந்த சாமியை விட உன்ன மாதிரி பிணாமி தான் முக்கியம். அதனால சின்ன வயசுல இருந்து எங்க கூடவே சுத்திட்டு இருக்கிற அங்க இருக்கிற நிலமெல்லாம் உன் பேர்ல வாங்கதான் முடிவு பண்ணிட்டேன். என்ன சொல்ற? இப்ப விளைச்சல் அமோகமா இருக்கிற நிலைமையில நிலத்தை நமக்கு விலைக்கு விற்பாங்களான்னு சந்தேகமா இருக்கு. விளைச்சலை பத்தியோ விலைய பத்தியோ நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். அந்த ஏரியாவுல நம்ம சொல்றதுக்கெல்லாம் தலையாற்ற மாதிரி ஒரு கவர்மெண்ட் இன்ஜினியர் கைக்குள்ள போட்டுக்க. என் பேரு பாண்டரங்க. இருக்கிற மிராசிலேயே 1ஆம் நம்பர் மிராசு. ஆனா 2ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்கிறேன். ஆனா வியாபாரத்துல புலி. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த வாய்க்காலுக்கும் குறுக்கால ஒரு சின்ன ஃபேக்டரி கட்டுறதுக்கு நீங்க பர்மிஷன் தரணும். அப்படி நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா ஊருக்குள்ள ஒரு பெரிய பங்களா கட்டுறதுக்கு நான் உங்களுக்கு பணம் தருவேன். தம்பி, 4 3 எவ்வளவு? 7. ஆனா நம்ம கணக்கு 4 3 6 தம்பி. அது தப்பு கணக்குங்க. அது பள்ளிக்கூடத்துல. எங்க கிட்ட 6ன்னு சொன்னாதான் கார் கிடைக்கும், பங்களா கிடைக்கும். வசதி எப்படி? என் பேர் பாலகிருஷ்ணனுங்க. அனாதையிலேயே 1ஆம் நம்பர் அனாதைங்க. இன்ஜினியர் படிப்பு தான் படிச்சிருக்கேன். ஆனா முரட்டுத்தனத்துல புலிங்க. 1 எவ்வளவுங்க? 2 நிமிஷத்துக்குள்ள இங்கிருந்து ஓடி போனா நல்லதுங்க. எப்படிங்க வசதி? தம்பி, லட்சுமியோட வந்திருக்கிற, அலட்சியப்படுத்தாத, வாங்கிக்க. லட்சியத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேன். அடிபட்டு சாகாது. பைக்க அழுக்கு துணியெல்லாம் அப்படியே கிடக்குது, விறகு பழக்காம கிடக்குது. வீட்டு பக்கமே காணுமே. நான் வரல. என்ன வீட்டுக்காரர் செய்ய சொல்லு. கூட மாட ஒத்தாசைக்கு கொழுந்தனாரும் இருக்காருல்ல. ஆனா அந்த பிடி ஆபீசர் பாவண்டி அக்கா, தானே சமைச்சு தானே துவச்சி அப்புறம் வேலைக்கு போய் மாரடிச்சு. அதனால காலையில இருந்து பொழுது வரைக்கும் அங்கேயே வேலை சரியா இருக்கும். நான் வரல, தப்பா நினைச்சுக்காத. சாரி. அடியாத்தி. என்னையா சேலையில கை மாறுது? அதுவா, டீச்சரம்மா வீடு மாத்திட்டு போனது தெரியாம செலவு பண்ண துணி எல்லாம் இங்க கொண்டாந்து கொடுத்துட்டான். அத வாங்கிட்டு போலான்னு வந்திருக்காங்க. அதுக்கு தொண்டை குழி தெரியற அளவுக்கு சிரிக்கிறமாக்கும். சேலையை வாங்கிட்டு போக வேண்டியதானே? சாரு, புத்த புது காய்கறி தான் உங்க உடம்புக்கு நல்லது, முத்துனதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நான் பொன்னாத்த தோட்டத்துல போய் புதினா வாங்கி, வண்டிக்காரன் தோட்டத்துல போய் வாழைக்காய் வாங்கி. ஹாய் டீச்சரு. ஆமா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாச்சே. ஆத்துக்கு அந்த பக்கம் அக்கா வீட்டுக்கோ மாமா வீட்டுக்கோ வாரம் போய் வெள்ளிக்கிழமை போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை வருவீங்களே, போலியா? ஓஹோ, பள்ளிக்கூடம் முடிச்சிட்டு போகும்போது போவீங்கல்ல. நான் வரேங்க. பாத்து சும்மா இங்கிலீஷ்ல பேச புத்திசாலி, தோல் வெள்ளையா இருந்தா அழகானவங்கன்னு சில பேர் ஏமாந்து போறாங்க. வடிவேலு, ரத்த சோகை நோய் இருந்தாலும் தோல் வெள்ளையாத்தான் இருக்கும். அந்த வெள்ளை எலிக்கும் தோல் வெள்ளையாத்தான் இருக்கும். உங்க ஆளுகிட்ட சொல்லி வை. பின்ன யார் அழகு யார் புத்திசாலிங்கிற? எச பாட்டு விடுகத பாட்டு எல்லாம் போட தெரிஞ்சிருக்கணும். அப்படியே போட்டாலும் அதை விடுவிக்க தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் இந்த ஆளுங்க என்ன பண்றது? ஐயா, எழுதுறீங்க எழுதுறீங்க. இங்கேயும் வந்துட்டியா நீ? வராம நான் தான் சமையல்லாம் செய்யறேன், சம்பளத்தை கொஞ்சம் கூட்டி கொடுங்கன்னு சொன்னேன்ல. அதுக்குள்ள லுங்கிய மடிச்சு கட்டிக்கிட்டு அடுப்பாங்கரையில வந்து என்ன செய்றீங்க? நடங்க. நடங்க. தாங்க முடியலப்பா. ஏதோ விடுகதை சொல்றேன்னு சொன்னீங்க, சொல்லு கேப்போம். சொல்றேன், ஆனா பாட்டாதான் சொல்லுவேன். சரி பாடு. கன்னிமயில் ஒண்ணு இங்கே கலங்கி நிற்கது தந்தானே, ஜாதிக்காய் மாதுளம் பயந்து நிற்கது தந்தானே. கன்னிமயில் ஒண்ணு இங்கே கலங்கி நிற்கது தந்தானே, ஜாதிக்காய் மாதுளம் பயந்து நிற்கது தந்தானே. பூத்திருக்கும் பூசணி அன்று காத்திருக்கும் தந்தானே, தாளிக்கு திருமஞ்சள் எனக்கு வேணும் தந்தானே. பூத்திருக்கும்
காத்திருக்கும் தந்தானே தாளிக்கு திருமஞ்சள் எனக்கு வேணும் தந்தானே. வடிவேலு, என்ன வடிவேலு இது? 10 பொண்ணுங்க இருக்கிற இடத்துல ஆத்து சத்தத்தை தவிர பேச்சு சத்தத்தையே காணோமே. ஏதாவது வேண்டுதலையா இருக்குமுங்க. அந்த வேண்டுதலைய நம்ம தீர்த்து வச்சிருவோம். ஏங்க எல்லாரும் எங்க புறப்பட்டீங்க? சந்தைக்கு சார். சாமான்லாம் வாங்க போறோம் சார். உங்களுக்கு ஏதாவது வேணுமா சார்? நான் வாங்கிட்டு வரேன் சார். கருப்பட்டி பணியாரம். அதெல்லாம் பழசுடி. புதுசா ஜீராவோட ஜிலேபி வாங்கிட்டு வரேன் சார். ஜிலேபி சிரிக்கி. ஏண்டி இப்படி ஆம்பளைனா அலையறீங்க? எவ்வளவு வாயை திறந்தீங்க, திறந்த வாயை மூட முடியாம பண்ணிடுவேன். என்ன எல்லாம் அடங்கி போச்சா? அடடடா, இவங்க கிட்ட ஒரு பந்தயம் போட்டு பரிசு கொடுக்கலாம்னு நினைச்சேன். பேச மாட்டேங்கிறாங்களே வடிவேலு. முதல்ல பரிசு என்னன்னு சொல்ல சுபாத்தா. பரிசு என்னன்னு கேக்குறீங்களா? பரிசு நான் தான். அதாவது நான் போடுற விடுகதைக்கு விட சொல்லிட்டா என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம். எப்படி வசதி? அடியே அந்த ஆளோட தேக்கு மர தோல் அழகும் கரலா கட்ட கையழகும் பார்த்தா எப்படியாவது கட்டிக்கணும் போல ஆசை இல்ல? ஆசை மட்டும் பத்தாது, விட சொல்றதுக்கு மண்டையில அறிவு வேணும் இல்லடி. மூடிட்டு உக்காரு. என்ன யோசிக்கிறீங்க? 2-3 பேர் விட சொன்னாலும் மிரண்டு போயிட மாட்டேன். நான் ரெடி. முதல்ல விடுகதை போட சொல்லு வடிவேலு. அம்மணிகளா, தாளத்தை கொஞ்சம் போடுங்க. துந்தனா போடுறேன். கன்னிமயில் ஒன்று இங்கே கலங்கி நிக்கிது தந்தானே, ஜாதிக்காய் மாதுளம் பயந்து நிக்கிது தந்தானே. கன்னிமயில் ஒன்று இங்கே கலங்கி நிக்கிது தந்தானே, ஜாதிக்காய் மாதுளம் பயந்து நிக்கிது தந்தானே. பூத்திருக்கும் பூசணி அன்று காத்திருக்கும் தந்தானே, தாளிக்க இருமஞ்சள் எனக்கு வேணும் தந்தானே. பூத்திருக்கும் பூசணி அன்று காத்திருக்கும் தந்தானே, தாளிக்க இருமஞ்சள் எனக்கு வேணும் தந்தானே. தந்தானே தானே நானே தானே தானா தந்தானே, தந்தானே தானே நானே தானே தானா தந்தானே. விடையா சொல்றீங்க? நான் போட்ட விடுகதைக்கு நான் தாண்டி விட சொல்லணும். நீங்க தண்ணிக்குள்ள போய் விடைய சொல்லுங்க. போங்கடி ஜிலேபி கொடுத்தீங்களா? கௌரியும் சேர்ந்து தண்ணிக்குள்ள வந்துருச்சு. காப்பாத்துங்க சார், அதுக்கு நீச்சல் தெரியாது. ஐயோ, எனக்கு நீச்சல் தெரியாம போச்சு. இல்லைன்னா 5 பேரையும் அள்ளிட்டு வந்துருப்பேன். கன்னிமயில் ஒண்ணு இங்கே கலங்கி நிக்குது தந்தானே, தந்தானே தானா நானா தானன தானன தந்தானே. கன்னிமயில் ஒண்ணு இங்கே கலங்கி நிக்குது தந்தானே, கன்னிமயில் ஒண்ணு இங்கே கலங்கி நிக்குது தந்தானே. ஜாதிக்காய் மாதுளம் பயந்து நிக்குது தந்தானே, ஜாதிக்கு மாது உள்ளம் பயந்து நிக்குது தந்தானே. பூத்திருக்கும் பூசணி அன்று காத்திருக்கும் தந்தானே, பூத்திருக்கும் பூசணி அன்று காத்திருக்கும் தந்தானே. தாளிக்க இருமஞ்சள் எனக்கு வேணும் தந்தானே, தாளிக்க இருமஞ்சள் எனக்கு வேணும் தந்தானே. விடுகதைய பிரிச்சு பார்த்தா விடையும் புரியும் தந்தானே, விடகந்த பெண்ணின் மனசு அதுல தெரியும் தந்தானே. தந்தானே தானன நானா தானே தானா தந்தானே, தந்தானே தானன நானா தானே தானா தந்தானே. நீங்க 2 பேரும் மனசார பழகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி. ஆனா
நான் வீடு வாங்குறதா இருந்தாலும் மாடு வாங்குறதா இருந்தாலும் விதைக்கிறதா இருந்தாலும் அறுக்கிறதா இருந்தாலும் இந்த அத்தனூர் ஆத்தா கிட்ட பூ போட்டு கேட்டு செஞ்சுதான் பழக்கம். என் கல்யாணம் கூட ஆத்தாவோட சம்மதத்தோட தான் நடந்துச்சு. அவளே வேணாம்னு சொல்லியிருந்தா பட்டாளத்துக்காருக்கும் எனக்கும் கண்ணாலுமே நடந்திருக்காது. அப்படி ஒரு நம்பிக்கை. பூசாரியா பெரிய மனசு பண்ணி அந்த பூக்குடைய காட்டுங்க. 1000 காலத்து பயிர். ஆத்தா கண்ணை முடிக்கிட்டு ஒரு பூவேடு. ஆத்தால நினைச்ச ஒரு பூ எடுமா. சிவப்பு பூ வந்தா சம்மதம்னு அர்த்தம், வெள்ளை பூ வந்தா வேண்டான்னு அர்த்தம். ஆத்தாளை வேண்டிக்கிட்டு எடுமா. ஆத்தால மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு பிரகாரத்தை ஒரு தடவை சுத்தி வந்துருமா. ஆத்தால நினைச்ச ஒரு பூ எடுமா. சிவப்பு பூ வந்தா சம்மதம்னு அர்த்தம், வெள்ளை பூ வந்தா வேண்டான்னு அர்த்தம். சிகப்பு பூ வந்திருக்கு. தம்பி நாளைக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பூசாரியா ஆத்தா பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. ஆத்தாளோட உத்தரவை எதிர்பார்த்து உன்னை நான் நெஞ்சுக்குள்ள வச்சுக்கல. என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம கல்யாணம் ஏற்கனவே நடந்து பிடிச்சு போச்சு. உனக்கு தேடி வீட்டுக்கு போயிருந்தோம், இந்த பக்கம் வந்துருக்குதான் சொன்னாங்க. ஐயா என்னங்க இது? என்ன இதெல்லாம்? எதுக்கு இதெல்லாம்? தம்பி வாக்கியா இருந்தும் தண்ணி இல்லையேன்னு 10 வருஷமா அந்த வானத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தோம். நீங்க எங்களுக்காக பட்ட கஷ்டம் இன்னைக்கு அந்த காவிரி தாயே உள்ள வந்து 1க்கு 10ஆ விளைஞ்சிருக்கு. ஆமா தம்பி, இதுக்கு முன்னால காப்பட்னி அரைப்பட்டினிமா கஞ்சி குடிச்சல பொழுத கழிச்சிட்டு இருந்தோம். அந்த யமகாரகம் பாண்டரங்கன வாக்கியாருக்கு ஒரு கட்டடம் கட்ட விடாம தடுத்ததுனால எங்க பரம்பரையே பஞ்சமில்லாம படைச்சுக்கய்யா. நீங்க 10 வருஷத்துக்கு இங்கேயே இருக்கணுங்கய்யா. 10 வருஷம் 10 வருஷம் ஆபீசரையாவ பெர்மனண்டா இங்கேயே இருக்க வச்சிருவான். சார் உங்களுக்கு ஒரு தண்டி வந்திருக்கு. என்னன்னு பாக்குறியா? சட்டிபானை தூக்குறதுக்கு ஓலை வந்தாச்சு. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள மெட்ராஸுக்கு வந்து டியூட்டியில ஜாயின் பண்ண சொல்லி டிரான்ஸ்பர் ஆர்டர் வந்திருக்குது. இப்போ ஒண்ணு கெட்டு போகல கௌரி. 4, 3, 6ன்னு சொல்ல சொல்லு. நாளைக்கு இதே ஊர்ல ப்ரமோஷனோட வேலை. கணக்குல கோட்டோட வேண்டாம், கல்யாண செலவு வேற இருக்குது. கை கொடுத்து காப்பாத்துறம்மா. பண்ணி குட்டி திங்கிறது கண்ணு குட்டிக்கு ஒத்து வராது. உன்னோட கணக்கு எனக்கு ஒத்து வராது. டிரான்ஸ்பர் கொடுத்து ஊரை விட்டு வேண்டாம் என்ன மாத்தலாம். ஒரு அப்பனுக்கு பிறந்த ரத்தத்தை மாத்த முடியாதா பண்ணி பயனை. வேலைக்காக இல்லைன்னாலும் லீவு நாளையாவது இங்க வந்துட்டு போங்க சார். கண்டிப்பா வருவேன். வரேன். வரேங்க வரேங்க. பிறக்கிற குழந்தைக்கு இந்த சங்கில முதல் பால் ஊத்துனா 100 வருஷம் நோய் நொடி இல்லாம இருக்கும்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கு வச்சுக்கோங்க. நமக்கு பிறக்க போற குழந்தைக்குன்னு சொல்லு. அதுக்கு முதல் பாலை இந்த சங்கில நீதான் கொடுக்கணும். அது வரைக்கும் இது என் கௌரி கட்டியே இருக்கட்டும்.
ஊரை விட்டு மாத்தினது இல்லாம ஃபேக்டரி கட்ட அஸ்திவாரம் போட ஆரம்பிச்சுட்டான் அந்த பாண்டுரங்க. அதனால ஏற்படுற பின் விளைவுகள் நினைச்சு அந்த கிராமத்து மக்கள் போராடி பார்த்தாங்க. அந்த ஊரை சேர்ந்த மந்திரி தங்களுக்கு எல்லா விதத்திலையும் உதவி செய்வார் நம்பி இருந்தாங்க. வணக்கங்க. என்ன இதெல்லாம்? யாரா பையன் கட்டட கட்டுறது? நான் தாங்க. என் பேரு பாண்டுரங்க. இதே ஊர் தான், பிக் மிராஸ். நீங்க யாரா இருந்தாலும் வாய்க்காலுக்கு குறுக்க கட்டடம் கட்டுறது விவசாயத்தை பாதிக்கும். அதனால உடனடியா கட்டுறது நிறுத்திட்டு. நீங்க சட்டசபையில உட்கார்ற மந்திரி, சட்டத்தை மதிக்கிறவங்க. நானும் சட்டப்படிதான் இதை கட்டுறேன். இத பாத்தீங்களா, கோர்ட் ஆர்டர். வேற வழி இல்ல. நீங்களே ஆசீர்வாதம் பண்ணி உங்க கையால அடிக்கல் நாட்டிட்டு தான் போகணும். ஏண்டா மந்திரி சொல்றாரு, மாட்ட நான் சொல்றேன். எங்க கட்டினா பாக்கலாம். இனிமே இந்த ஆள் கூட யாரும் பேச வேண்டாம். எனக்கு ஏழைக்கு தான் முக்கியம். சுப்ரீம் கோர்ட் போயாவது இந்த ஆள் கட்டுறது இடிக்காம விட மாட்டேன். கட்டுற வரைக்கும் கட்டட்டும், நான் பாத்துக்கிறேன். போலாம் வாங்க. மந்திரியோட வார்த்தையை நம்பின அந்த கிராமத்து மக்கள் மந்திரிக்கும் பினாமி பாண்டுரங்கனுக்கும் உள்ள தொடர்பு